மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திறந்த மறுநாளே அங்கன்வாடி கட்டிடத்தில் தடுப்பு கம்பிகளில் உடைந்து விரிசல் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திறந்த மறுநாளே அங்கன்வாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரிந்தர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பேத்தோல் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. 1984 முதல் செயல்பட்டு வரும் இந்த அங்கன்வாடியில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த பழைய அங்கன்வாடி கட்டிடம் கடந்த ஆண்டு இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக 12.21 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பழைய அங்கன்வாடி கட்டிடம் முற்றிலும் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணி ஓராண்டாக நடைபெற்று வந்தது. கட்டுமான பணி முடிவற்ற நிலையில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் நேற்று திறக்கப்பட்டது. பால் காட்சி திறக்கப்பட்டு உள்ளே சென்று பார்த்த பொதுமக்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கதவுகள் பேர்ந்தும் பல இடங்களில் சுவர்களில் விரிசல் விட்டும் பாத்திரம் கழுவும் தொட்டியில் சரியாக பொருத்தப்படாமலும் அகன்ற நிலையில் காணப்பட்டது. இது தவிர கட்டிடத்தில் ஜன்னல்கள் உடைந்தும் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தும் காணப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் குழந்தைகளை புதிய அங்கன்வாடி கட்டிடத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டோம் என பொதுமக்கள் கூறி வருகின்றனர். கட்டிடம் கட்டிய அதிகாரிகள் மீதும் ஒப்பந்தக்காரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.